9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு ராசி. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ராசி. நானே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ராசிக்கு ஏதோ ஒரு கிரகமாச்சும் ஃபேவரா இருக்கும்னு நினைப்போம். ஸோ சிம்ம ராசிக்கு பாருங்களேன், கோச்சார ரீதியாகவே எல்லாமே ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை கடந்த காலத்தில் குரு பகவான் தான் கொஞ்சம் நல்லா இருந்தார். ஸோ இப்போ அவரும் கொஞ்சம் பின்னாடி விரயத்தில் போனதுனால ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபேவர் இல்லை, அன்ஃபேவர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையாலேயும் கோச்சார ரீதி எப்படி இருக்குது சிம்மராசிக்கு? இந்த அஷ்டமச்சனி ஒரு பக்கம் அடி நடித்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியுமா? ஏன்னா ஒரு பக்கம் வகரமாக வேறு ஆகிறாரு. ஸோ இதனால ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த 3 மாத பலனை சொல்லிட்டு இருக்கிறோம். அதை இப்போ நம்ம விளக்கமாக தெளிவாக கணிச்சிருக்கிறோம், நம்ம சொல்கிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்கு 3 மாத பலன், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள் பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ரொம்ப கெத்தா வாழ்ந்தவங்க, ரொம்ப அதிகாரத்தோடு வாழ்ந்தவங்க. அந்த அதிகாரம் செஞ்சும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு உண்டான பலன் கிடைக்கல. அவங்களுடைய கெத்தா இருக்க வேண்டியவங்க கெத்தாவும் இருக்க முடியல. அப்போ அந்த வறுமை, கஷ்டம், வெளியில மரியாதை, இவங்களுக்கு தோல்வி, இவங்களுக்கு வேலை விஷயம், தொழில் விஷயம், இது எல்லா விஷயமும் சேர்ந்து இவங்களை பாதிச்சு அப்படி கூலி குறுக வச்சிருச்சு. அவங்க கெத்தல்ல எங்கே போச்சுன்னே தெரியல. அவங்களுடைய கம்பீரமான அந்த நடை, உடை, பாவனை அதில் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்ப அந்த கம்பீரமான நடை, உடை, பாவனை இருக்கணும்னா அந்த மனசுக்குள்ள தைரியமும் அந்த தெம்பும் நல்லா இருக்கணும். அந்த தைரியமும் தெம்பையுமே அவங்க இழந்துட்டாங்க. இதற்கு காரணம் அந்த அஷ்டம சனி. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தன்னுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கடந்த காலத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாங்க. அப்போ அந்த 1 மாத பலன் அதுவும் நல்லா இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த குரு பகவானும் விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்னா இவங்க அதனால பார்த்தீங்கன்னா விரயமாயிரும், நம்மளுக்கு நஷ்டமாயிரும், நம்ம ஏமாந்துருவோம் அப்படிங்கிறது கணக்கு இல்லை. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுபோக வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி வெளிநாட்டில் போய் இவங்க சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் இவங்க இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் நடக்கும். அது போக ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வாடகை வீட்டிலேருந்து வேற வாடகை வீட்டுக்கு போகிறோமா, அது நடக்கும். ஒரு சொந்த வீட்டில் இருந்து வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமா, அது முடியும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாம். இது மாதிரியான நல்ல அம்சங்கள் இப்போ இந்த பீரியடில் குரு உச்சமாக இருக்கிறதுனால இது நடக்கும். அப்போ ராஜகிரகங்களில் குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதே சமயத்தில் கேது பகவானும் இவ்வளவு நாளாக அவங்களுடைய ராசியில ஜென்மத்திலேயே இருந்து இவங்களை அலைக்கழிக்க வச்சிருச்சு. எந்த முடிவையும் திருப்தியாக எடுக்கிறதுக்கு விடல. அவங்களுடைய கம்பீரத்தை குறைத்தது இந்த கேது பகவான் தான். அதுபோக இந்த அஷ்டம சனியன் தான். அது போக இவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு. இந்த ராகுக்கு குரு பார்வை இல்லை. அப்ப அந்த 7ஆம் இடத்து ராகு இவங்களுடைய வாழ்க்கையில சுலமாடிருச்சு. கணவன் மனைவி நல்ல திருப்தி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, ஒரே வீட்டில் இருந்தும் நிம்மதி இல்லை, ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க பேசிக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருச்சு. அதுபோக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிறந்த மகனோ மகளோ இந்த மக்களால் சிம்ம ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்ற பாருங்க, அதே மக்கள் இப்போ கல்யாண வயசுல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள் தன் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் தவறான பாதையில போயோ இல்லை வேற ஜாதி வேற மதம் இவங்களை காதலித்தோ
அவங்க இஷ்டப்பிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுவும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத விஷயங்கள், அவங்க அம்மாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடந்துருச்சு. இதனால அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிறாங்க சிம்மராசிக்காரங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னா இப்ப பிறந்தாச்சுங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தை, அந்த 8ஆம் இடத்துல தான் சனியும் இருக்கிறாங்க. சனி தான் ஆயுள் காரகன். அந்த சனி பகவானை குரு பகவான் உச்ச பலத்தோடு பார்த்துட்டாரு. அப்போ இந்த சனி பகவான் ஆயுள் காரகன், ஆயுளுக்கு எந்த தோஷமும் இல்லை. குருடைய விட்டு குருவே பார்க்கறாங்க, அது 8ஆம் இடம். அப்போ திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப கிடைக்கும். இது இன்னொரு விஷயம் பாருங்க, இவங்களுக்குடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அவங்க ராசியிலேயே ஆட்சி. அப்போ ஆட்சியாக இருக்கும்போது, தன்னுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருக்கும்போது எதையுமே துணிந்து செய்யலாம். மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு பிறக்கும். நாம் எதையுமே நம்பிக்கையோடு செய்வாங்க. அந்த டைரக்டான அந்த வாய்ப்பும் வந்துருச்சு. அது போக ராசிக்கு 2ஆம் இடம் அந்த புதனுடைய வீடு. அந்த புதனும் ஆட்சி உச்சம் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு மேல அந்த புதனுடைய அனுகிரகமும் தனாதிபதியுடைய அனுகிரகமும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. அது போக சுக்கிர பகவான் செப்டம்பர் 2ஆம் தேதி இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த துலாம்ல அந்த சுக்கிர பகவானும் ஆட்சி. அது போக ராசிக்கு 4ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு, அவங்களும் அக்டோபர் 9ஆம் தேதி அங்கே ஆட்சி. அப்ப இத்தனை கிரகங்கள் வரிசையாக, அதாவது சிம்மம், அதுபோக கன்னி, அதுபோக துலாம், அதுபோக விருச்சம், எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு கிரகம் ஆட்சியாக இருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி, அப்போ நாங்க எல்லாமே துணையாக இருக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து இவங்களை வாழ வைக்கும். அப்ப இதனால் வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே போய் அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, அதுல சனியும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்யாது. சனி பகவானை தான் குரு பார்த்துட்டாரு. அப்ப அஷ்டம சனி வேலையும் செய்யாது. இவங்க லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த கேதுவும் வேலை செய்ய மாட்டாரு. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மட்டும்தான். இந்த ராகு பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? சனி பகவான் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்துட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகுனால நடக்கக்கூடிய கெட்டதும் நடக்காது. அப்ப கணவன் மனைவி சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக இருப்பாங்க. இந்த சமயத்துல ஏதாவது சுபகாரியங்கள், ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல அது எல்லாமே நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொருத்தர் காதலிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நல்லபடியாக இந்த டயத்துல காரியங்கள் கண்டிப்பா கைகூடி வரும். அது போக திருமணத்துக்கு இப்ப பேசி வச்சுக்கலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு கண்டிப்பாக நடக்கும். சிறப்புங்க. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் குருடைய வீடு, அந்த குரு பகவானே 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இவங்களுடைய ராசிக்கு அது 8ஆம் இடம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதையல், இல்லைன்னா ஒரு லாட்டரி யோகம், இல்லைன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், இல்லைன்னா அடுத்தவர்களால் ஏதாவது மிகப்பெரிய வாய்ப்பு, இது ஏதாவது ஒன்று கிடைச்சே தீரும். சிறப்புங்க. அதே மாதிரி பொருளாதாரம் எப்படி இருக்கு? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? இவங்களுக்கு ஆரோக்கியம் எடுத்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த அஷ்டம சனினால இவங்களுக்கு வயிற்று வலி, வயிற்றுக்கு கீழே அந்த பிரைவேட் பார்ட்ஸ் அதுவும் வலி, இந்த முட்டிங்கால் வலி, பாதத்தில் அரிப்பு, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சில் அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த சர்க்குலேஷன் ஒரு நல்லா இல்லாமல், டயபெட்டிஸ், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நிறையா நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த பீரியட்ல குறைவதற்கு 199% வாய்ப்பு இருக்குது. அப்போ இதனாலேயே நிறைய பேர் கடனாலையும் ஆயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல மருத்துவ ரீதியாக வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறையும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. மருத்துவமும் பலிக்கும். அற்புதம். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சிக்கிட்டாங்க.
போன தடவை ராங் கமிட்மெண்ட்ல கொடுத்து இவங்க கொஞ்சம் பேரும் களங்கம் பட்டுருச்சு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஜாமீன் போட்டு இவங்க கொஞ்சம் இறங்கிட்டாங்க. சொன்னீங்களே உண்மையான வார்த்தை. ஏன்னா ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாதவங்களுக்கு எல்லாமே போட்டாங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி வேலை செய்யுது. பொழைச்சு போ அப்படின்னு இவங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் வேலை செய்யுது. அப்போ யாராவது வந்து இந்த கடன் வாங்குறேங்க எனக்கு ஜாமீன் போடுங்க, நான் ஃபைனான்ஸில் வந்து பணம் வாங்குறேங்க ஜாமீன் போடுங்கன்னு இந்த பீரியட்ல தான் இவங்களுக்கு அந்த ஒருத்தர் வந்து இவங்களுக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ அந்த சமயத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது நலம், அதாவது சமுதாயத்தொண்டு செய்கிறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதை மறுக்காமல் அவங்களுக்கு உதவி செய்ய போனார். இப்போ அவங்களுக்கு உதவி செஞ்சு இவங்க அவங்களுக்கு ஜாமீன் போட்டு அவங்க கட்டல, இவர் தான் கட்டிட்டு இருக்கிறாரு. இவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஜாமீன்லேருந்து பெரிய பெரிய ஜாமீன் வரைக்கும் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல ஏதாவது ரூபத்தில் ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக விடுதலை ஆயிடுவாங்க. சிறப்புங்கய்யா. இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து எதுல ரொம்ப கவனமா இருக்கும்? இந்த விஷயத்துல தான், இந்த ஜாமீன் போட மட்டும். அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு இவங்க அவங்களுடைய பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டு நான் பார்த்துக்கிற வாப்பா அப்படின்னு சொல்றத இந்த பீரியட்ல வேண்டாம். அதாவது அடுத்தவங்களுக்கோசரம் இவங்க போனாங்க அப்படின்னா அவங்கனால இவங்க தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சனி வக்ரத்தினால ஏதாவது நிகழுமா? குரு பார்வை இருக்கிறதுனால அந்த சனி அஷ்டம சனியாகவே இருந்தாலும் இந்த குரு பார்த்ததுனால அந்த அஷ்டம சனி வேலை செய்யாது. இப்போ நான் சொல்றது பாருங்க, இப்போ அந்த அஷ்டம சனி பீரியட் இவங்களுக்கு நல்லா தெரியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் இப்ப வராது, எல்லாமே மாறும். மாறிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அவர்களுடைய அந்த சனி பகவானுடைய சோதனைகள் இப்ப குறையும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றி மணி. நன்றிங்க.